ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நோக்கணும் உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் நேம் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் செய்கிற அந்த மிஸ்டேக் பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட போகிறோம். 2 மிஸ்டேக் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கால் போகலாம். ஸோ உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலிஃபோர்னியா கன்சியூமர் ப்ரைவேசி ஆக்ட் அப்படிங்கிறத அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஒரு மாற்றி வைக்க சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கிங் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஆக்டை வந்து அதாவது செட்டிங்ஸ் வந்து மாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலிஃபோர்னியா கன்சியூமர் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் சிசிபிஏ செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் மாற்றி வைக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிவிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கூகுள் ஆட்சன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸில் ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் வந்து கொடுத்துறீங்களோ அதை வந்து கொடுத்துங்க கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன்லையும் ஐடி வெரிஃபிகேஷன்லையும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இருக்கும். ஸோ அது ரொம்பவே முக்கியமானது. ஸோ நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேனேஜ் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சில் ஐக்கான் மாரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸில் என்ன அட்ரஸ் வந்து இருக்கோ அதை வந்து கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து பென்சில் ஐக்கான் மாரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுத்துங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஃபோன் நம்பரில் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தா கொடுக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை. ஸோ உங்களுடைய அட்ரஸுக்கு கரெக்டான கொரியர் அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்துடணும்னு நினச்சிங்களா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும்னு தேவையில்லை, வேணும்னா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் நீங்கள் கொடுத்த அந்த அட்ரஸுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வரும். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து அந்த பின்னை வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா $10 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழைய அட்ரஸுக்கு அந்த பின் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பின் வெரிஃபிகேஷன் உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா $10 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ நீங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிங்க. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன அட்ரஸ் வந்து இப்போ வந்து கொடுக்குறீங்களோ ஸோ அதுவே கொடுத்துங்க. ஸோ நீங்கள் அப்படி கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்.